ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட 5th எபிசோட பார்க்க போகிறோம். அப்படிங்களே நாமியே பக்கியோட க்ரூ சேஸ் பண்றதை காட்டுவாங்க. கிராண்ட் லைனுக்கான மேப்பை திருடிட்டு போவா இல்லையா, அதை திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் துரத்துவாங்க. இந்த இடத்துல லூஃபியை கேனனால தாக்கி அவன் ஃப்ளோர்ல ரொம்ப ஃபோர்ஸா வந்து விழுந்திருப்பான். எல்லாரும் வானத்துல இருந்து ஏதோ விழுந்திருக்குன்னு தகச்சு போய் பார்ப்பாங்க. லூஃபி சிம்பிளா எந்திரிச்சிட்டு இப்போ சேஃபா இருக்கனே, அப்புறம் எனக்கு இப்ப நடந்தது வேற லெவல்ல இருந்துச்சுன்னு. இந்த இடத்துல டெரிஃபையிங் மிஸ்டீரியஸ் பவர் கேப்டன் பக்கி த கிளவுன் பைரட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாமி லூஃபியை வச்சு தப்பிச்சுக்கலான்ட்டு பாசனை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றின்பா. பக்கியோட க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப கடுப்பாவாங்க லூஃபி மேல. நாமி அவனுக்கு நீயே பாத்துக்கிட்டு ஓடிடுவா. பக்கியோட க்ரூ மெம்பர்ஸ் நீ தான் அந்த புள்ளையோட பாசாடா மாட்டின இன்னைக்கு உனக்கு இருக்குன்னு பாருங்க. லூஃபி எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்பான். பக்கி க்ரூ மெம்பர்ல ஒருத்தன் லூஃபியோட ஃபேஸ்ல பஞ்ச் பண்ணவும் ஸ்ட்ரா ஹேட் பறக்கும். லூஃபி அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு திரும்ப என்னோட பொக்கிஷமான என் தொப்பில கை வைக்க கூடாதுன்பா. கூட இருக்க பக்கி க்ரூ மெம்பர்ஸ் 2 பேரும் கடுப்பாவானுங்க. நாமி நேரத்துக்கு அவன் செத்துருப்பான்ட்டு போவா. லூஃபி கம் பிஸ்டல் பண்ணி அவனுக்கு நாக் அவுட் பண்ணிருப்பான். நாமி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் கீழே வருவா. பார்க்க போனா எல்லாத்தையுமே வெறும் கையாலே அடிச்சு பறக்க விட்டியன்பா. லூஃபி ஆமா நீ தானே அந்த ஆமா முதல்ல நீ யாருன்னு கேட்பான். நாமி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாரு நான் பைரட்ஸ் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறவ, வேணும்னா என் கூட டீம் அப் ஆயிக்க வேணும்பா. லூஃபி நான் உன் கூட எல்லாம் டீம் அப் ஆகிறதா இல்லைன்ட்டு போயிருவான். நாமி இருடான்ட்டு பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருன்பா. லூஃபியோட வயிறு கூப்பாடு போடவும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு பசிக்குதுன்பா. நாமி நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு வாங்கி தருவன்பா. லூஃபி எக்ஸைட்டட் ஆகி நிஜமாவான்னு கேட்பான். நாமியே கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. பக்கி அந்த பக்கம் அவனோட மற்ற க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட அந்த திருடியை பிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்பான். அந்த க்ரூ மெம்பர் பயந்துருப்பான். சார் நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கூட அவங்க சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், கண்டிப்பா அவளை பிடிச்சிருவாங்கன்பா. பக்கி எப்படி அவன் அந்த மேப் மேல ஈஸியா கை வச்சிருக்க முடியும்னு கேட்பான். அதான் சார் எனக்கும் புரியல, உங்க மூக்கு போல ஃபேக்கா வச்சுக்கிற போலதான் சார் பார்த்தேன்பா. பக்கி கடுப்பா என் மூக்க பார்த்தா போலி மூக்கு மாதிரி தெரியுதா, பார்த்தா காமெடி ஆகிது இருக்காடான்ட்டு பக்கத்துல போவான். அந்த பர்சன் பயந்து அப்படியே கீழே விழுந்திருப்பான். இந்த இடத்துல ஐயோன்ட்டு பதறி போய் காப்பாத்துக்கிட்டு பின்னால போவான். பக்கியை பாக்குற எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே ரொம்ப ஷாக் ஆவாங்க. இது அவரோட டெவில் ஃப்ரூட் பவர்னு பானுங்க. பார்த்தா கீழே விழுந்த அந்த பர்சன் கழுத்து பிடிச்சி யாரோ தூக்குற போல இருக்கும். நான் யாரான்னு கேட்பான் பக்கி. அந்த பர்சன் கேப்டன் பக்கின்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கி பக்கத்துல வருவான். பக்கி என்ன எதிர்த்தா என்ன ஆகும்னு கேட்பான். அவன் உடனே மரணம் தான்பா. இந்த இடத்துல வச்சு பகிரங்கமா மன்னிப்பு கேட்பான். இதுக்கு பிறப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்பா. அப்புறம் தான் பக்கி விடுவான். இந்த தடவை உனக்கு ஸ்லிப் ஆனதுக்காக அவனை உயிரோட விடுறான். ஆனா அடுத்த தடவை அப்படி இருக்காதுன்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு போவான். எல்லாரும் சரி கேப்டன் பக்கின்னு பானுங்க. இதுக்கப்புறம் நாமி லூஃபிக்கு பர்கர் செஞ்சு கொடுத்துருப்பா. என்ன இந்த வீட்டுல தனியா வாழ்றேன்னு கேட்பான் லூஃபி. நாமி ஆக்சுவலா பக்கி த பைரட்ஸ்க்கு பயந்து இந்த ஊர்ல எல்லாருமே காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அதுல ஒரு வீட்டுல இருக்க பொருளை வச்சுதான் சமைச்சு கொடுத்தன்பா. லூஃபி நீ பதுங்கி திருடுற கேஸான்னு கேட்பான். நாமி என்ன இவ்வளவு ரூடா பேசுற, நான் பைரட்ஸ் கிட்ட இருந்து தான் கொள்ளையடிக்கிறேன், நான் ஒன்னும் பதுங்கி திருடுற சீப்பான திருடங்கள்லாம் கிடையாதுன்பா. லூஃபி திருடன் தானே சொல்லுவாங்கன்பா. நாமி என்னோட டார்கெட் 100 மில்லியன் பெரிஸ், என்னன்னாலும் அதை நான் கொள்ளையடிப்பேன்பா. லூஃபி அவ்வளவு காசை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்பான். நாமி அது பர்சனல், அப்புறம் அந்த கிராண்ட் லைன் மேப்பை வச்சு நான் அதை சாத்தியப்படுத்துவன்பா. லூஃபி மேப் ஆன்ட்டு நீ நேவிகேட்டரான்னு கேட்பான். நாமி நான் ஒன்னும் ஆவரேஜான நேவிகேட்டர் கிடையாது, அவங்கள விட எனக்கு ஸ்கில் ஜாஸ்தின்பா. லூஃபி அப்படின்னா பர்ஃபெக்டா போச்சு, நீ வேணா என்னோட க்ரூல நேவிகேட்டரா சேர்ந்துக்கிறியான்னு கேட்பான். நாமி நிஜமாவான்னு கேட்பா. இப்ப நீ என் பைரட் க்ரூல புதுசா சேர்ந்த ஆளுன்பா. நாமி அப்படின்னா நீ பைரட்டான்னு கேட்பா. லூஃபி ஆமா இந்த ஸ்ட்ரா ஹேட்டை கொடுத்தவருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கிரேட்டான ஒரு க்ரூவை சேர்த்தி இந்த உலகத்திலேயே கிரேட்டான பைரட் ஆவான்னு. இதை கேட்ட நாமி டென்ஷன் ஆவா. இந்த உலகத்திலேயே நான் பைரட்ஸ் மட்டும் தான் இருக்கிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் பணமும் டேஞ்சரின்ஸும் மட்டும் தான்பா. டேஞ்சரிங்கிறது ஆரஞ்சு தான், பட் மேண்டேரியன் ஒன். லூஃபி எங்களுக்கான நேவிகேட்டரா இருப்பா. நாமி முடியாதுன்றவா. லூஃபி சரின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல வச்சு பக்கியோட க்ரூ மெம்பர்ஸ் அவளை தேடுறத பார்த்துட்டு லூஃபி கிட்ட நான் வேணா உனக்கு நேவிகேட்டரா வரேன், பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குன்பா. லூஃபி எதுனாலும் ஓகே தான்பா. நாமி எப்படின்னா என் கூட வந்து பக்கி த பைரட்ஸ் பாருன்பா. பார்த்தா அடுத்த சீன்லயே லூஃபியை கட்டி போடுவா. லூஃபி இது எதுக்குன்னு கேட்பான். நாமி ஜஸ்ட் அப்பியரன்ஸ்க்காகன்பா. லூஃபி சரி நான் பார்க்க காத்திருக்கேன்ட்டு ரொம்ப வேகமா போவான். நாமி ஸ்லோவா போன்பா. லூஃபி ஸ்டார்டிங்ல 3 பேர்த்த அடிச்சு பறக்க விட்டுருப்பான்ல, அவனை நாமி தப்பிச்சு போனதை பத்தி சொல்லவும் பக்கி ரொம்ப கடுப்பாவான். இந்த இடத்துக்கு இன்னொரு க்ரூ மெம்பர் வந்துட்டு நம்மகிட்ட வந்து மேப்பை திருடிட்டு போன பொண்ணு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்கான்பா. நாமி லூஃபியை முன்னால தள்ளி விட்டுட்டு மேப்பை திருடிட்டு போனவங்க நான் பிடிச்சி வந்துட்டேன் பாஸ்ன்ட்டு பக்கி கிட்டே அந்த மேப்பை போடைப்பா. திடீர்னு என்ன இந்த மனமாற்றம்னு கேட்பான் பக்கி. நாமி எனக்கும் என் பாஸுக்கும் சண்டை, அதான் கடுப்பாகி மாட்டி விட்டேன், நான் வேணா உங்க க்ரூல சேர்ந்துக்கிட்டான்னு கேட்பா. பக்கியோட கண்ணெல்லாம் சவக்கிறத பார்த்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் கேப்டன் பக்கி கோவப்பட்டாரு போல, கண்டிப்பா அவரோட டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் யூஸ் பண்ண போறாருன்னு பானுங்க. பார்த்தா பக்கி பயங்கரமா சிரிப்பான். அவன் பாஸ் கூட சண்டை போட்டு கோவமா இந்த வேலையை பார்த்தியா, நீ பண்ண விஷயங்கள் ரொம்ப ஃபிளாஷியா இருந்துச்சு, நான் உன்னை என் க்ரூக்கு வரவே இருக்கிறேன்பா. நாமி சிரிச்சிட்டு மனசுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா அவனுக்குள்ள பூந்தாச்சு, பைரட்ஸ்னாலே முட்டாளாதான் இருக்கானுங்கன்பா. இதுக்கப்புறம் லூஃபி கேஜ்குள்ள போட்டிருப்பானுங்க. லூஃபி நான் ஏன்டா கேஜ்குள்ள இருக்கேன்பா. பக்கி இன்னைக்கு நாள் செம்மையா இருக்குன்ட்டு நாமி கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பான். நம்மளோட
பைரட் குரூல புதுசா மெம்பர்ஸ் வந்ததுக்கான பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலான்பா. எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு கறியும் மீனுமா திம்பானுங்க. நாம எதுவும் சாப்பிடாம இருக்க பார்த்துட்டு பகி இந்த பார்ட்டியை உனக்காக தான் நல்லா சாப்பிடுன்பா. நாமே மனசுக்குள்ள இவனோட கண்ணு லைட்டா சிமிட்றப்ப மேப் அப்புறம் இவன் வச்சிருக்க பொக்கிஷன் எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சுட்டு போயிடலான்னு திங்க் பண்ணுவா. லூஃபி அவனோட ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி மீட் எடுக்கலான்னு பாப்பா. பட் வேலைக்கு ஆகாது. இந்த இடத்துல பகி ரொம்பவுமே எக்ஸைட் ஆயிட்டு பார்ட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறக்கு ஸ்பெஷல் பகி பால் எடுங்கடான்பா. கெனன்ல அந்த பால் போட்டு பண்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாம என்ன பண்ண போறீங்கன்னு கேப்பா. பகி இந்த சூப்பர் பகி பாலோட பவரை பாருன்பா. ஒன்ஸ் அது ஃபயர் ஆகவும் அந்த பால் டிராவல் ஆகிற வழியில இருக்க பில்டிங்ஸ் மொத்தமா செதற அடிச்சிருக்கும். கரெக்டா போட்டுக்கு ஜோரோவும் அந்த 3 பிரதர்ஸும் வந்திருப்பானுங்க. ஜோரோ அது என்ன எக்ஸ்ப்ளோஷனான்னு கேட்பான். அந்த பிரதர்ஸ் அது கேப்டன் பகிக்கு பிடிச்ச பகி பால்ஸ் ஆச்சேன் பண்ணுங்க. ஜோரோ பகி பால்ஸ் சிரிப்பான். நாம இவனுங்க பண்ற அந்த பைத்தியக்காரத்தனத்தை பார்த்துட்டு தகச்சு போய் நிப்பா. பகி சிரிச்சுட்டே இந்த சூப்பர் பகி பால்ஸ் அப்புறம் என்னோட டெவில் ஃப்ரூட் பவர்ஸோட நான் கிராண்ட் லைனை சீக்கிரமே ஆளுவன்ல நாமின்னு கேட்பான். நாமி கண்டிப்பான்பா. லூஃபி கிராண்ட் லைன் ஆள போறவன் நான் தான்பா. பகி யாரா அவன்கிற மாதிரி பாப்பான். லூஃபி நான் தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவன்பா. நாமி கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மாறான்பா. பகி நாமி கிட்ட இப்பதான் உன் கேப்டன் மேல ஏன் கடுப்பாகிறேன்னு புரியுதுன்பா. நாமி ஆமாங்க அப்பப்ப இப்படிதான் பைத்தியக்காரமாய் பேசுவான். இன்னும் நினப்பெல்லாம் குழந்தை போலவே தான் இருக்குன்பா. பகி அப்ப நான் ஒண்ணு பண்ணலாம். நாமி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பர் பகி பால் தரேன். நீயே உன் கையால உன் பாச கொல்லுன்பா. நாமி தகச்சு போய் பார்க்கவும் பகி நீ உன்னோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணணும்னா அதை பண்ணுன்பா. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடக்கவும் நாமி முதல்ல இதெல்லாம் நம்ம எதுக்கு பெருசா பார்க்கணும். நம்ம திரும்ப நம்மளோட வெல்கமிங் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமேன்பா. பகி தீப்பெட்டியை கொடுத்து செய்யி. இதுவும் வெல்கம் பார்ட்டி தான். இது நான் பண்ற எனக்கான ஸ்டைல்ன்பா. எல்லாருமே பத்தவைன்னு கத்துவாங்க. நாமி மனசுக்குள்ள இதை பண்ணலன்னா என்ன கொண்டுருவானுங்க. ஆனா இதை நான் பத்த வச்சா இந்த பைரட்ஸ்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிப்பா. நாம கிட்ட சுத்தி இருக்க எல்லாருமே பத்தவைன்னு கத்துவாங்க. லூஃபி என்ன கையெல்லாம் நடுக்குது. இதுக்குதான் பாதி மனசோட தீர்க்கமா முடிவெடுத்து பைரட்ஸ் கிட்ட எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுன்பா. நாமி பைரட்ஸ் ஆகிறக்கான தீர்க்கம்னா ஒரு உயிரை கொல்றதான்னு கேப்பா. லூஃபி இல்ல நீ உன்னோட லைஃப் ரிஸ்க்ல தள்ளணும்பா. இந்த இடத்துல நாமி கையில இருக்க தீப்பெட்டியை நூத்தம் பிடிக்கிட்டு இதை நான் பாத்துக்கிறேன்பா. நாமி இந்த செகண்டே 3 ஸ்டிக்ஸ் வச்சிருப்பா. அதை ஒண்ணு சேர்த்து அட்டாக் பண்ணிருப்பா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. பகி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாமின்னு கேட்பான். இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்கன்பா. நாமி பகி மன்னிப்பு கேட்கறதால எதுவும் ஃபிக்ஸ் ஆகாதுன்பா. லூஃபி நீ என்ன காப்பாத்துறதா முடிவு பண்ணிட்டேன்னு கேப்பா. நாமி உன்னை காப்பாத்துறதுல இல்லடா முட்டாள். என்னால இப்படி இறக்கம் இல்லாத பைரட்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுன்பா. லூஃபி பரவாயில்ல இருந்தாலும் தேங்க்ஸ்ன்பா. நாமி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பைரட்ஸ் தான் கொண்டது. கண்டிப்பா நான் பைரட்ஸ்ல ஒருத்தங்களா ஆகவே மாட்டேன்பா. லூஃபி அப்படியே விஷயம்ட்டு இப்பதான் கெனன் பத்தி இருக்கிறத பார்த்துட்டு நாமி அதை பத்தி தான் இருக்கு நாமின்பா. நாமி அதை நோட் பண்றப்ப பகி அப்படின்னா பைரட்ஸ்ல உனக்கு மனுஷங்களே கிடையாது அப்படிதானே. பசங்களா அவளை பிளாஷைய கொல்லுங்கடான்பா. 4 பேர் கத்தி சொல்லட்டிட்டு வருவானுங்க. நாமி முடிஞ்ச அளவுக்கு சிக்க வச்சு தடுக்க பாப்பா. பட் ஒரு கட்டத்துல அவங்கள அப்படியே விட்டுட்டு நேரா கெனன் கிட்ட தான் வருவா. லூஃபி தண்ணிட்டு தேடுவான். நாமி அந்த கெனன் கிட்ட போயிட்டு செகண்ட் தாட்டே இல்லாம தன்னோட வெறும் கையாலேயே அந்த நெருப்பை பிடிச்சு அணைச்சிருப்பா. நாமி வேற ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா. கரெக்டா ஜோரோ வந்து தடுத்திருப்பான். லூஃபி இதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிருவான். அண்ட் ஜோரோவை கூப்பிட்டு வந்து ரிலீஸ் பண்ணி விடுன்பான். ஜோரோ யாரா நீ அப்பளைய பறவைகிட்ட மாட்டிக்கிட்ட இப்ப வந்து பார்த்தா கேஜுக்குள்ள இருக்கியாடான்பான். பகியோட க்ரூ மெம்பர்ஸ் அந்த பையன் இவனை என்ன ஜோரோனா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். நாமி லூஃபி அவனோட க்ரூவை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா. பைரட் ஹண்டர் ஜோரோ பைரட்டா மாறிட்டானான்ட்டு இங்க என்னதான் நடக்குதுங்கிற ஷாக்ல இருப்பா. ஜோரோ லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறப்ப பகி கூப்பிட்டு என் தலைக்காக வந்தேன்னு கேட்பான். ஜோரோனா பைரட் ஹண்டிங்ல விட்டாச்சு. இப்ப நான் என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன்பா. பகி நீ இன்ட்ரெஸ்டா இல்லைன்னா நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன். உன் தலையை எடுத்தா எனக்கு பேர் கிடைக்கும்லன்பா. ஜோரோ நீ ட்ரை பண்ணாலே செத்துருவீன்பா. பகி அதையும் பாத்திரலாம் வான்பா. ஜோரோ கடுப்பாகி வார்த்தைகள் வேலைக்காக அது போல என்பா. பகியோட க்ரூ மெம்பர்ஸ் பகியை பயங்கரமா சேரப் பண்ணுவாங்க. ஜோரோவும் ஃபைட் பண்றதுக்கு தயாராவான். ஒன்ஸ் 2 பேரும் மோதுறப்ப ஜோரோ பகியை கண்டதுண்டமா வெட்டிடுவான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஜோரோ இது பீஸ் ஆஃப் கேக்குன்பா. லூஃபி இவ்வளவு சீக்கிரமா தோத்துட்டான் பலவீனமானவனா இருப்பான் போல என்பா. நாமி இதை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லைன்பா. பகியோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க. லூஃபியை பார்த்துட்டு இது என்னடா சிரிக்கிறானுங்கன்பா. நாமியும் என்ன அவங்களோட கேப்டன் செத்துருக்காரு இவனுங்க என்னடா பைத்தியக்காரங்க மாதிரி சிரிக்கிறானுங்களேன்னு யோசிப்பா. ஜோரோ அப்படி என்னடா ஃபன்னியா இருக்குன்னு கேட்பான். பின்னால பார்த்தா பகி எந்திரிச்சிருப்பான். ஜோரோவோட முதுகுல குத்தி இருப்பான் கத்திய வச்சு. அது ஜோரோவோட வயிற்றுக்கு முன்னால வரைக்கும் கிழிச்சிட்டு வந்திருக்கும். ஜோரோ என்னடா அதுன்ட்டு பார்த்தா பகியோட கை மட்டும் கத்தியோட வந்து தனியா குத்தி இருக்கும். பகி இப்பதான் சொல்லுவான் நான் சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட்டோட பேரு சாப் ஃப்ரூட். நானே ஒரு சாப் பர்சன்ரா. கட் பண்ணியில நான் தோக்கடிக்கவே முடியாதுன்பா. நாம என்னடா திரும்ப ஒட்டிக்கிட்டான். அந்த டெவில் ஃப்ரூட்டை பத்தி கேள்விப்பட்டதால பொய்ன்னு நினைச்சவேன்பா. லூஃபி அவன் சாப் பர்சனா ஆளே வினோதமா இருக்கானேன்பா. இந்த இடத்துல அனிமேஷன்ல லூஃபியே ஒரு ரப்பர் பர்சன் வினோதமானவன் தான் போடுவாங்க. பகினா ஒன்னும் உன்னோட வைட்டல் ஸ்பாட்ல எங்கேயும் அடிக்கல. காயத்தை மட்டும் ஏற்படுத்தி நான் ஜெயிச்சிட்டேன்பா. அவனோட க்ரூ மெம்பர்ஸ் பயங்கரமா சேரப் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல விஷயங்கள் மொத்தமா திருப்பி போட்ட போல ஆயிருச்சு. இப்ப மட்டும் எதுவும் சீக்கிரம் செய்யலினா 3 பேரும் சத்தனும் யோசிப்பா. ஜோரோ அது கொஞ்சமா வலிக்குதுன்பா. பகியன் க்ரூ மெம்பர்ஸ் பயங்கரமா சேரப் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு லூஃபி கடுப்பாகி கோலம் மாதிரி முதுகுல குத்திருக்கியடா வீங்கன மூக்கான்பா. நாமி மனசுக்குள்ள இப்படி வாய் விட்டுட்டியடா முட்டா பையலன்னு யோசிப்பா. மத்தவங்களுக்கு எல்லாம் வாய் பொழந்திருக்கும். பகி யாருக்கடா வீங்கன மூக்குன்ட்டு லூஃபியை நோக்கி கத்தியை வீசுவான். லூஃபி வாயாலே கேட்ச் பண்ணி கடிச்சு துப்பிட்டு அவனை போட்டு பொழக்க போறான்பா. பகி சிரிச்சுட்டு நீ என்ன போட்டு பொழக்க போறியா இறாங்க 3 பேர்த்தையும் கொல்றேன். என்ன ஒண்ணு என்ன போட்டு பொழக்கிற மாதிரி இருந்தா சீக்கிரம் பண்ணிரு இல்லைன்னு செத்துருவேன்பா. நாமி மொத்தமும் முடிச்சதுன்னு யோசிப்பா. லூஃபி பயங்கரமா சிரிச்சுட்டு நான் சாக போறதா இல்ல ஜோரோ எந்திரிடான்பா. நாமி நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேப்பா. ஜோரோ லூஃபியை பார்த்துட்டு புரிஞ்சுதுன்பா. நாமிக்கு ஒன்னும் புரியாது. இதனாலதான் நான் பைரட்ஸே வெறுக்கிறேன்ட்டு சுருண்டுருவா. பகினா உங்களை எஸ்கேப் ஆக விட மாட்டேன்ட்டு ஃபைட் பண்ணுவான். ஜோரோ முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணுவான். இந்த இடத்துல பகியை கட் பண்றப்ப பகி சிம்பிளா எஸ்கேப் ஆயிட்டு உன்னோட 3 ஸ்வாட் ஸ்டைல்ல என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்பா. பார்த்தா ஜோரோ கெனன் நோக்கி ஓடி போய்
அதை மொத்தமா பக்கி அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட திருப்பி வச்சிருவான். இதை பார்த்துட்டு அவனுங்க அலறுவானுங்க. நாமி கிட்ட ஜோரோ சீக்கிரம் அதை பத்த வைன்பான். பக்கி அந்த சூப்பர் பக்கி பால் வேற உள்ளதானே இருந்துச்சு, ஐயோ பத்த வச்சுட்டாலேன்னு கத்துவான். லூஃபி இதெல்லாம் பார்த்து சிரிப்பான். நாமி காதை பத்திப்பா. கரெக்டா கேனன் வெடிக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்பரேட் சிச்சுவேஷன் பீஸ்ட் டேமர் மோஜி வெர்சஸ் லூஃபிங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னா லூஃபி